அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் சுமார் 1.5 கோடி பேருக்கு இன்று காலை 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில ஒரு பக்கம் இது தேர்தல் தோல்வி பயத்தின் காரணமாக தான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு அப்படின்னும், மறுபுறம் எங்களுடைய கட்சிக்கான பேராதரவை பார்த்து அதற்கான அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது என்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள். இந்த சூழல்ல இந்த 5000 ரூபாயும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை என்ற அறிவிப்பும் எத்தகைய தாக்கத்தை களத்தில் ஏற்படுத்தும் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த கேள்வியின் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். 1.31 கோடி பெண்களுக்கு 5000 ரூபாய் அளித்த அரசு. ஆட்சி தொடர்ந்தால் மாதம் 2000 ரூபாய். முதல்வர் தேர்தல் தோல்வி பயத்தின் வெளிப்பாடு இது பழனிசாமி. விசிலுக்கான பெண்கள் ஆதரவால் திமுக அச்சம் விஜய். என்ன தாக்கத்தை உண்டாக்கும் 5000 ரூபாய்? 2026 தமிழ் பெண்கள் யார் பக்கம் என்ற தலைப்பில் கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல், பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது, அதே போல தொடர்பு மூலமாக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். மூவருக்கும் வணக்கம். விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன். திரு சுவாமிநாதன், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தற்போது 3000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 3 மாதத்திற்கு, மார்ச், ஏப்ரல், பிப்ரவரி 3 மாதத்திற்கும் சேர்த்து 3000 ரூபாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோடை காலத்திற்கான சிறப்பு தொகையாக 2000 ரூபாய். திமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் என்றெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தற்போது இந்த 5000 ரூபாய் களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் என்ன மாதிரியான தாக்கமாக இருக்கும்? இது நிச்சயமா களத்துல இன்றைக்கு இருக்கிற களச்சூழலுடைய அடிப்படையில திமுகவுக்கு ஒரு பெரிய சாதகமான சூழலை தான் இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட பல பெண்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் காலையிலேயே ஏடிஎம் வாசல்ல காத்து நிற்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. நம்ம செய்திகள்ல எல்லாம் காலையில வந்த உடனே, பிரேக்கிங் நியூஸ் வந்த உடனேயே பல பெண்கள் ஏடிஎம்களுக்கு எல்லாம் போய் தங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் இருந்துச்சு. சோ இது களத்துல திமுகவுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல. அதுல மிக மிக முக்கியமா ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் என்பது ஒரு விஷயம். அதை தாண்டி கூடுதலாக ஒரு 2000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு போனஸ் தொகையை போல, ஒரு கோடைகால சிறப்பு நிதி என்கிற பெயர்ல ஒரு 5000 ரூபாயாக அது வழங்கப்படுறது பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய தகவல். ரொம்ப குறிப்பா கிராம பெண்கள் மத்தியில, அந்த கிராம பெண்கள் அப்படிங்கிறவங்க தான் கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய ஒரு ஓட்டு வங்கியாக இருந்தவர்கள். விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல பெண்கள் ஓட்டுகள் பெரும்பகுதியும் கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருந்துச்சு. அதற்கு அவர்கள் செயல்படுத்திய திட்டங்கள், ஒரு மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி மாதிரியான திட்டங்களா இருக்கலாம், தாலிக்கு தங்கமா இருக்கலாம், இப்படி பல திட்டங்கள் வழியா பெண்களுடைய மனங்களை ஈர்த்திருந்தாங்க. இப்ப ஏறக்குறைய திமுக அந்த இடம் நோக்கிதான் தங்கள் கட்சியே கடந்த 4 ஆண்டுகள்ல பெண்கள் வாக்குகளை குறிவைத்துதான் பல காய் நகர்த்தல்களை செஞ்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில பெண்கள் மனசுல இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 5000 ரூபாய் அறிவிப்பு என்பது ஒரு பெரிய வரவேற்பை தான் இன்னைக்கு பெற்றிருக்கு. பட் இன்னைக்கு நம்ம ரூபா கொடுத்துருக்கோம், இதனுடைய தாக்கம் தெரியுது. ஆனா பிப்ரவரியில பணம் வராது, மார்ச்ல பணம் வராது. எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பிப்ரவரியில கொடுத்துட்டோம், மன்னிக்கணும், மார்ச்ல வராது, ஏப்ரல்ல வராது என்கிற ஒரு சூழல் இருக்கு. ஆனா இதனுடைய தாக்கம் மிக கடுமையான அளவுக்கு மக்கள் கிட்ட இருக்கான்னு கேட்கறத விட திமுக கூடுதல் சீட்டு வாங்கணும்னு பேசிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னும் கூட்டணிக்குள்ள வருவதுமா, எந்த பக்கம் போகலாம், எந்த பக்கம் சாயலான்னு அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக போன்ற கட்சிகள், இந்த கட்சிகளுக்கெல்லாம் கூட இதன் மூலமா ஒரு மெசேஜ் சொல்லிருக்காங்க. ஒரு பக்கம் மக்களுக்கு, அது பெண்களுடைய ஓட்டுக்காக, அப்படி பல்வேறு வகையான விஷயங்களுக்காக இந்த விஷயம் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட, போன வருஷமும் கோடை வந்தது, அதுக்கு முந்தின ஆண்டுகளும் கோடை வந்தது, கோடைகளுக்கெல்லாம் எந்த சிறப்பு நிதியும் சேரல. பட் இந்த கோடை தேர்தல் கோடை என்பதனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் போன்று பெண்களுடைய வங்கி கணக்கில் பணம் வருகிறது. அது ஒரு நிலை. இன்னொன்று பாத்தீங்கன்னா, இது பெண்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை, பாசிட்டிவான தாக்கத்தை தான் இன்னைக்கு களச்சூழல்ல ஏற்படுத்தி இருக்கு. அதை விட முக்கியமா எதிர்கட்சிகள் ஒவ்வொருத்தருமே எங்களாலதான் கொடுத்தாங்கன்னு கிளைம் எடுக்க வேண்டிய சூழலுக்குள்ளேயும் திமுக இன்னைக்கு தள்ளியிருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கு தான் மிக முக்கியமான மெசேஜ். காங்கிரஸ் எல்லாம் நேற்று வர கூடுதல் சீட்டு, ஆட்சி இருப்பாங்க, அதிகாரத்தில் இருப்பாங்கன்னு பல குரல்கள்ல பேசுறாங்க. இன்று வரை வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இதன் மூலமா நாங்க பாருங்க, பெண்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டோம். நீங்க கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு முன்னுதாரணம் மேடம். கிட்டத்தட்ட 2024 பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதத்துல நடக்குது. அவங்க 2023 கிட்டத்தட்ட ஆட்சிக்கு ஒரு 25 மாதங்களுக்கு மேல கடந்திருக்கக்கூடிய நிலையில செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் 2023 அறிவிக்கிறாங்க. 24 ஒரு தேர்தல் வருது இல்ல, பாராளுமன்ற தேர்தல் வருது.
மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்ததனுடைய தாக்கம் அந்த பாராளுமன்ற தேர்தலே எதிரொலித்தது. இப்ப திமுகவுக்கு இயல்பாகவே பெண்கள் கூட்டம் கூட்டமாக விஜயனுடைய கூட்டத்துக்கு வரதை பாக்குறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குலவிளக்கு திட்டம்ங்கிற பேர்ல 2000 ரூபாய் அறிவித்து விட்டார்கள். சோ அப்ப அந்த இடத்தையெல்லாம் ஈடு செய்யணும். அப்ப திமுகவுக்கு இதுல இன்னும் சில பிளஸ் பாயிண்ட்கள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கடந்த ஜனவரியில பொங்கல் பரிசாக ஒரு 3000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. பிப்ரவரியில 5000 ரூபாய், மார்ச்ல இருந்து நீ எலெக்ஷன் மூடுக்குள்ள போயிருவாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர்களையும் போகக்கூடிய தலகர்த்தர்கள் நீங்க இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளோ யாராவது பேசுனாங்கன்னா, எதிர்கட்சிகள் பேசுனாங்கன்னா 3000 ரூபாய் கொடுத்தோம் பொங்கலுக்கு, 5000 ரூபாய் கொடுத்தோம் இந்த திட்டத்தின் பேர்ல, உங்களுக்கு பிப்ரவரியில 5000 ரூபாய் கொடுத்தோம், என்ன செஞ்சிருக்கோம் என்பதை சொல்ல முடியும்ல. அது திமுகவுக்கு ஒரு சாதகமான அம்சமாகத்தான் கிரவுண்ட்ல இன்னைக்கு சூழல்ல இருக்கு அப்படிங்கறத தான் பாக்குறேன். ஒவ்வொரு தேர்தலையுமே பெண்களுடைய வாக்குகள் மிக முக்கியமானதா பார்க்கப்படுது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் பெண்கள் வாக்குகள், கோர் வாக்குகள் எல்லாமே அதிமுக அப்படின்ற மாதிரி இருந்தது. கடந்த சில தேர்தல்களை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அதிகப்படியாக திமுகவுக்கு வாக்களித்தார்கள் அப்படின்னும் தரவுகள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் பெண்களுடைய வாக்குகளை நிலைநிறுத்திக் கொள்ளவா அல்லது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற நெருக்கடி இருக்கா? இல்ல, கடுமையான கட்டாயம் இருக்கு, நெருக்கடி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. நீங்க கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு நீங்க கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு 5000 ரூபாய் இப்ப கொடுக்குறாங்கன்னா நெருக்கடிகள் நிறைய இருக்குல்ல. இன்னைக்கு விஜய் போன்ற புதிய பிளேயர் வந்திருக்காங்க. அதிமுக அறிவித்து விட்டாங்கல்ல, குலவிளக்கு திட்டம் எங்களுடைய முதல் வாக்குறுதி, 2000 ரூபாய் நாங்க கொடுக்க போறோம். நீங்க அதிமுக இப்ப திமுக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கூடுதல் நம்பிக்கையை மக்களுக்கு தரலாம். பட் அதிமுக வேறு வேறு திட்டங்கள்ல கொடுத்த கட்சி தானே. நீங்க அது பெண்களுக்கு என்று நம்ம குறிப்பிட்டு எடுத்துக்கிட்டா கூட மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம், இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை எவ்வளவு, அதை நம்ம ஒப்பிட்டு பார்ப்பாங்கல்ல பெண்கள். நீங்க அந்த பெண்களுடைய கிட்டத்தட்ட ஒரு சென்டிமெண்டா உரையாடக்கூடிய ஒரு விஷயம்ல தாலி என்பது, அதுவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல பெண்களுக்கு கொடுத்தாங்க. ஜெயலலிதா ஒரு பெண் ஆளுமையாக இருந்தாங்க. இதெல்லாம் சேர்த்துதான் அதிமுக பக்கம் வலுவான ஓட்டு வங்கி, பெண்களுடைய ஓட்டு வங்கி இருந்துச்சு. அப்ப திமுக இந்த முறை எப்படி நகர்ந்திருக்காங்கன்னா மக்களோடு கூட்டணி என்கிற மனநிலையில நகர்ந்திருக்காங்க. ஒரு வகையில சொன்னா நேரடி பலன் உங்களுக்கு முன்னுதாரண பீகார் தேர்தல். பீகார்ல நடைபெற்ற தேர்தல்ல பாஜக மீது என்ன குற்றச்சாட்டை முன்வைத்தார்களோ அதே குற்றச்சாட்டை தான் இப்பொழுது திமுக அதுல பாதியை செய்கிறார்கள். அது ஒரு பக்கமா இருந்தாலும் கூட மக்கள் தங்களுக்கு நேரடியா என்ன பலன் கிடைக்கும் என்று பார்ப்பதை நோக்கி நகர்ந்திருக்காங்க. சோ இது கிரவுண்ட்ல திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தலாம். இன்றைய சூழல் அப்படி தெரியுது. பட் ஆனா இன்னொரு சின்ன சிக்கல் கூட இருக்கு. விஜய் போன்ற புதிய பிளேயர்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இன்னும் தேர்தலுக்கு 2-3 மாதங்கள் இருக்கிறதுனால, 2 மாதங்களுக்கு குறையாமல் இருக்கிறதுனால இந்த உத்வேகத்தை அப்படியே திமுக எப்படி தக்க வைக்க போகுது என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்ட களங்கள் இருக்கும். நிச்சயமா பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு கணிசமான முறையில இந்த முறைக்கு செல்லும், அது சந்தேகம் இல்ல. ஆனா இதுக்குள்ள இன்னும் ஒரே ஒரு சிக்கல் இருக்கு திமுகவுக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசும்போது காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, ஆனா வாக்கு தாவேகாவுக்கு அப்படின்னு பொருள் படுற மாதிரி பேசியிருக்காரு. ஆமா, நிச்சயமா மேடம், அது கிரவுண்ட்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நீங்க விஜயகாந்த் இந்த குரலை தானே பேசினாரு. எனக்கு கடவுளோடும் மக்களோடும் கூட்டணி என்று சொன்னார் ஒன்று. இன்னொன்று அவர் சொன்னது யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, நீங்க வாங்கிக்கங்க, ஓட்டு எனக்கு போடுங்கன்னு விஜயகாந்த் அவர்கள் சொன்னார். அந்த குரலினுடைய நீட்சி தான் இன்னைக்கு விஜய் போன்றவர்கள் சொல்றது. நீங்க விஜய் அதே குரலை தானே சொல்றாரு, யாரு கொடுத்தாலும் வாங்குங்க, வாங்கிட்டு அவங்க காதுல அந்த விசில ஊதுங்கிறாருல. அப்ப அந்த இடம் விஜய் போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் பேசும்போது இன்னும் ஒரே ஒரு சிக்கல் இருக்கு திமுகவுக்கு. 1,31,00,000 பெண்களுக்கு கொடுத்திருந்தாலும் மொத்த குடும்ப அட்டைகள் 2,23,00,000 பேர் இருக்காங்க. அப்ப 1 கோடி பெண்கள் வெளியில இருக்காங்க. அந்த இடம் ஒரு கவனிக்க வேண்டிய இடமா இருக்குல்ல. இப்ப இந்த 1,31,00,000 பயனாளிகள் இருக்கல, திமுக ஓட்டு இருப்பாங்க, அதிமுக ஓட்டு இருப்பாங்க, தாவேகா ஓட்டு இருப்பாங்க, எல்லா கட்சிகளுடைய ஓட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு 30 லட்சத்தை வெளியே தள்ளுங்க. அப்ப 1 கோடி பெண்களுடைய ஓட்டை அவர்கள் ஈர்க்கணும். அப்படி ஈர்ப்பதற்காகத்தான் இந்த திட்டம் வகுத்திருக்காங்க. சரி, மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களுடைய கணக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சுவாமிநாதன். திரு செந்தில்வேல், எதிர்கட்சிகள் தரப்புல விமர்சிக்கும் போது தேர்தல் தோல்வி பயம் வந்துருச்சு, அதனாலதான் இந்த திடீர் அறிவிப்புன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்கு, அந்த ஆதரவுடைய அச்சம் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறார். எப்படி பாக்குறீங்க? அதை சொல்றேன். அதற்கு முன்பாக எப்பொழுது யார், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினாலும் அதை நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம். இதற்கு முன்பு திமுக எம்எல்ஏ ஒரு பத்திரிகையாளரை தாக்கிய போதும் அதையும் கண்டித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது தாவேகா. இதற்கு முன்பு அவங்க 2ஆம் ஆண்டு விழாவின் போது பத்திரிகையாளரை நெஞ்சில் அடித்து அவர் ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் போனார். செங்கோட்டையின் இணைப்பு விழாவின் பொழுது பத்திரிகையாளர்களை தாக்கி அவங்க போராட்டம் பண்ணாங்க பனையூரில். இன்றைக்கு ஒரு இளைஞர் இறந்திருக்கிறார், ஒரு உயிர் போயிருக்கு. யார் பொறுப்பெடுத்துக்கிறது? இதுக்கும் திமுகவின் சதியா? இது வெறும் பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடந்து வர போறோமா? அதை செய்தி சேகரிக்க போனது ஒரு பெரும் பாவமா? செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது தாவேகா.
நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இதை மாதிரி செய்வாங்கன்னு சொல்றது, நான் இன்க்ளூடிங் திமுக சேர்த்து சொல்கிறேன். திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் மீது இந்த விமர்சனமும் குற்றச்சாட்டு இருக்கு. நீங்கள் மாற்றுன்னு சொல்லிட்டு வர நீங்கள் ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்கல, ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, அதற்குள்ளே இவ்வளோ அராஜகமா? எனவே ஒரு ஊடகவியலாளராக, பத்திரிகையாளராக முதல்ல அதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, இந்த திட்டம் 5000 ரூபாய் இதெல்லாம் பேசுவோம். அதற்கு முன்பாக விக்கிரவாண்டி மாநாட்டில் 6 பேருக்கு மேலே இருந்தாங்க. 6 பேரோ, ஐ எம் ஷுர் 6, சில பத்திரிகைகள் 7 என்று சொல்கிறார்கள். நீங்கள் 6 அல்லது 7 வச்சுக்கோங்க. மதுரை மாநாட்டில் 3 பேர் இறந்தாங்க. இன்னைக்கு ஒருத்தர் இறந்திருக்கிறார். கரூரில் 41 பேர். கிட்டத்தட்ட 52 பேர் விஜயனுடைய இந்த 3-4 பொதுக்கூட்டங்களில் மட்டும் மரணித்திருக்கிறார்கள். 12 மணி கொளுத்துற வெயிலில், மத்தியான வெயிலில் நீங்கள் வந்து பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறீங்க. ஏன் சாயங்காலம் பேசினா உங்களுக்கு என்ன? சரி, 12 மணி வெயிலில் போடுறீங்களா, அவங்களுக்கு நாற்காலி போட்டால் என்ன? நாற்காலி இல்லை. 3 மணி நேரம் வெயிலில் நின்னவங்க இன்னைக்கு வந்து ஒருத்தர் இறந்து போனார். யார் பதில் சொல்றது? இந்த கேள்விகளுக்கு விஜய் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்திட்டு நான் வந்து உங்க கேள்விக்குள்ள வரேன். 5000 ரூபாய் வந்து கொடுத்திருக்கிறது. விஜய்க்கு ஒரு மனவியாதி வந்திருக்கிறது. எல்லாமே இப்ப தன்னை சுத்தி தான் நடக்குது. யாராவது சிரிச்சா என்ன பார்த்தா சிரிக்கிறாங்க, யாராவது கோவப்பட்டா என்ன பார்த்தா கோவப்படுறாங்க. இந்த 5000 ரூபாய் அவருக்கு பயந்து தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கலர் டிவி கொடுத்துச்சு திமுக. விஜய்க்கு பயந்தா கொடுத்துச்சு? இவர் பேசும்போது, சுவாமிநாதன் பேசும்போது சொன்னார், இலவச மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்கன்னு. விஜய்க்கு பயந்து அதிமுக கொடுத்துச்சா? போட்ட திட்டம் எல்லாமே விஜய்க்கு பயந்து தான் போட்டாங்களா? அப்போ இது ஒரு வியாதி, எனக்கு பயந்து தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. 1000 ரூபாய் கொடுப்போம் என்று அறிவித்தார்கள் 2021. அப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரா? அரசியல் கட்சி தொடங்கிட்டாரா? அவருக்கு பயந்து தான் அன்னைக்கு சொன்னாங்களா கொடுப்போம்னு? அதுல 3000 ரூபாய் சரி திரு செந்தில்வேல், அந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறது கோடை காலத்துடைய சிறப்பு தொகை அப்படின்னு இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமியும் கேட்கிறாரு, திரு விஜய் அவர்களும் கேட்கிறாரு, ஏன் கடந்த ஆண்டுகள் எல்லாம் கோடை காலமே இல்லையா? இந்த தேர்தல் ஆண்டுல மட்டும்தான் கோடை காலம் வருது. நியாயமான கேள்வி. கடந்த ஆண்டுகள் எல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைங்க படிக்கவே இல்லையா? பாஸ் ஆகவே இல்லையா? முதல் மதிப்பெண்கள் எடுக்கவே இல்லையா? அது என்ன இந்த 2 வருஷமா மட்டும் விஜய் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைங்களை கூட்டு பரிசு கொடுக்குறாரு? இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல எந்த பிள்ளைகளும் 10th 12th படிக்கவே இல்லை, என்ன பாஸ் ஆகவே இல்லை. ஏன் நீங்க இந்த 2 வருஷமா மட்டும் பரிசு கொடுக்குறீங்க? 2 வருஷம் தானே அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்காரு, அரசியலுக்கு இப்பதானே வந்திருக்காரு. சார் நீங்க அப்ப அரசியலுக்காக தான் பண்றீங்க, தேர்தலுக்காக தான் பண்றீங்க. அப்ப 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்ச நீங்க தேர்தல் அரசியலுக்காக இதெல்லாம் செய்கின்ற பொழுது 75 வருஷ இயக்கமும் செய்யத்தான் செய்யும். தேர்தலுக்காகவா? ஆமா, தேர்தலுக்காக. எல்லா சார் மேடம் நான் என்ன சொல்றேன், தேர்தல் அரசியலுக்கு வந்து எல்லா கட்சிகளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன? வெற்றி பெறுவது. அதை நோக்கி திட்டங்களை போடுவாங்க. அப்புறம் ஒரு வாதம் வைக்கிறாரு. நீங்க என்ன வாதம் வைக்கிறீங்க? காசு வாங்கிக்கங்க, ஓட்டை எனக்கு போடுங்க. அணைக்கட்டுகளை கட்டுவார்கள், அந்த அணைக்கட்டுகளினுடைய நீரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஆனால் வாக்குகளை எனக்கு தாருங்கள். கல்லூரிகளை கட்டுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கல்லூரிகளில் நீங்கள் சேர்ந்து பயிலுங்கள், படித்து பட்டம் பெறுங்கள், ஆனால் வாக்குகளை எனக்கு தாருங்கள். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் நீங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிருங்க, நீங்க ஐஏஎஸ் ஆகுங்க, ஐபிஎஸ் ஆகுங்க, பட் ஓட்டை எனக்கு போடுங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள் அல்லவா, வாக்குகளை பெறுவதற்கு தேர்தலில் அரசியல் கட்சிகள் காசு கொடுக்குதுல்ல, அந்த காசை பத்தி சில அரசியல் கட்சிகள் விமர்சிக்கின்ற பொழுது இந்த வாதம் வைப்பாங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஓட்டுக்குன்னு காசு கொடுக்குறான், அந்த காசை வாங்கிக்கிட்டு அந்த காசுக்காக நீ ஓட்டு போடாத, உன் மனசாட்சிக்கு யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு தோணுதோ தோணுன்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இது அந்த மாதிரி காசா? இது ஒரு அரசினுடைய திட்டம். இதை வாங்கிக்கிட்டு நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது, அரசினுடைய மற்ற எல்லா திட்டங்களையும் பட்டியலிடுங்களேன். நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை பயணம், இது எல்லா திட்டங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திமுகவினுடைய எல்லா நலத்திட்டங்களின் மூலமும் நீங்கள் பலனை அனுபவித்துக் கொண்டு ஓட்டை மட்டும் எனக்கு போடுங்கன்னு விஜய் பேச சொல்லுங்க. எப்படி போடுவாங்க மக்கள்? இது என்ன மாதிரியான வாதம்? இன்னைக்கு இன்னொன்று சொல்றாரு, என்ன நீங்க வந்து ஏற்கனவே ஆரம்பித்த கட்சியில் இருந்து கொண்டு வருகிறீர்களே, யார சொல்றாருன்னு தெரியல, ஆனா எனக்கு தெரியும் அவர் யார சொன்னாருன்னு. நீங்க உள்கட்சி முரண் அதற்குள்ளே தாவேக்காவை வெடிக்க தொடங்கிடுச்சு. விஜய் இன்றைக்கு வைத்த விமர்சனம் செங்கோட்டையன் மீது, ஆதவர்ஜினா மீது, சிடிஆர் நிர்மல்குமார் மீது, இவங்க மீது தான் விமர்சனம் வச்சிருக்காரு. எவனா இவங்கெல்லாம் தான் வேற ஒரு கட்சியிலேருந்து வந்தவங்க. ஆதவர்ஜினா விசிகாலேருந்து போனவர், நிர்மல்குமார் பாஜகலேருந்து அதிமுகலேருந்து இப்போ தாவேக்காவுக்கு வந்தவர், செங்கோட்டையன் அதிமுகலேருந்து இப்போ இங்கே போனவர், ஜேசிடி பிரபாகர் அதிமுகலேருந்து இப்போ இவங்கெல்லாம் வேற ஒரு கட்சியிலேருந்து இங்கே வந்தவங்க, வேற ஒரு கட்சியிலேருந்து வேற ஒருத்தர் ஆரம்பித்த கட்சியில் போய் இணைஞ்சுக்கிட்டவங்க. இவர்களை எல்லாம் சொந்த கட்சிக்காரர்களை விமர்சிக்கக்கூடிய அந்த துணிச்சல் விஜயை தவிர வேற யாருக்கும் இருக்காது. அது வேணா அந்த விதத்தில் வேணா என்ன மன்னிச்சலாம், பாராட்டலாம். ஒரு மீட்டிங் போடுறீங்க, இன்னைக்கு போட்ட மீட்டிங்ல காத்திரமா பாஜக எவ்வளவு விமர்சிச்சிருப்பாரு சொல்லுங்க? பட்ஜெட்டை பத்தி எவ்வளவு காத்திரமா விமர்சிச்சிருப்பாருன்னு சொல்லுங்க?
மாறாக என்ன சொல்றாரு, பட்ஜெட்ல 0 நமக்கு முட்டையை தந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு நாம வந்து முட்டையை பரிசா கொடுக்கணும் முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது நீங்க திமுக விமர்சிங்க, பாஜகவும் சேர்த்து விமர்சிக்கணும். மாறா என்ன சொல்றாரு, பாஜகவை காப்பாற்றும் நோக்கத்தில் அவங்க அதை தரல இதை தரலாம் சொல்லாதீங்கிறாரு. இது எவ்வளவு பெரிய துரோகம், தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம். அவங்க அதை தரல இதை தரலாம் சொல்லாதீங்க. சரி நம்ம இப்ப இந்த திட்டத்தை பத்தி பேசுவோம். இதுல இன்னொரு விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. இப்ப 1.31 கோடி மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கும். பெறாதவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான தொகையை நாம கொடுக்காம இருக்கக்கூடிய தொகையை உயர்த்தி கொடுப்பது, அதுலயுமே இல்ல பெறாதவங்களுக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லாம இருக்கிறது, அது ஒரு பின்னடைவா பாக்கலையா நீங்க? என் வீட்டுல என்னுடைய இணையருக்கு நான் அப்ளை பண்ணவே இல்லை, எனக்கு அது வேண்டாம். ஏன்னா அது யார் யாருக்கு தேவைன்னு அவங்களே என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பட்டியல் வச்சிருக்காங்கல்ல. பெறாதவர்கள்லாம் யாரெல்லாம்? அரசு ஊழியர்கள் கொடுக்கணும்னு சொல்றீங்களா, விரும்புறீங்களா? பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, ஒரு பெரிய மருத்துவர், ஒரு பெரிய திரை பிரபலம், ஒரு பெரிய தொழிலதிபர், இவங்க எல்லாருக்கும் கொடுக்கணுமா? அப்போ தமிழ்நாட்டில் ஒரு வரையறை வச்சிருக்காங்க, அரிசி குடும்ப அட்டைதாரர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த வரையறைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே கிடைச்சிருச்சா? திருப்பி அப்ளை பண்ணி இப்ப கொடுத்துருக்காங்க. இப்ப திருப்பி அப்ளை பண்ண சொல்றாங்க, அதை திருப்பி பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப முதல்ல எத்தனை பேர் கொடுத்தாங்க, இப்ப ரெண்டாவது தான் திருப்பி என்ன செஞ்சிருக்காங்க, புதிதாக இன்னும் சிலரை இணைத்து பலரையும் இணைத்து 1.31 கோடி பேரை தாண்டி அது போய் நிக்குது, 1.5 கோடி பேரை நெருங்கி நிக்குதுன்னா இது இன்னும் ப்ராசஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதோட இனிமேல் அப்ளை பண்றவங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படியா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா புதிதாக ஒருவர்களுக்கு கொடுப்பார்கள். ஒன்று. இன்னொன்றுங்க, இப்ப இப்படி வருவோம், ஒரு கருத்து இப்ப இப்படி வரும், சாமிநாதன் சொன்ன மாதிரி இவங்க இல்லாதவங்க ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்னா இவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்கிற முடிவுக்கு வந்துருமா? அப்போ சாமிநாதன் என்ன சொன்னாரு லாஜிக்கா, இதுலயே மற்ற கட்சியினர் இருப்பாங்க, அதிமுகவினர் இருப்பாங்க, பாஜகவினர் இருப்பாங்க, தாவேகாவினர் இருப்பாங்க, அவங்க வாக்கு செலுத்த மாட்டாங்க. கரெக்ட். அப்போ இதை பெறக்கூடியவர்களில் மற்ற கட்சியினர் எப்படி திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்களோ அதே மாதிரி இதை பெறாதவர்களில் திமுகவினரும் இருப்பாங்கல்ல. லாஜிக் தானே, அவங்க திமுக வாக்களிப்பாங்க தானே. எனவே இந்த கணக்கெல்லாம் இங்க பணத்தை பெற்றவர்களுடைய மனநிலையும் பெறாதவர்களுடைய மனநிலையும் ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்றது அடுத்த கேள்வி. நம்ம பேசலாம். பணத்தை பெற்றவர்கள்னா பணம், நான் அதான் சொல்றேன், ஒரு பெரிய தொழிலதிபர் மாசம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒருத்தர் எனக்கு அந்த 1000 ரூபாய் எனக்கு திமுக தரல அதனால ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுவார், நீங்க நினைக்கிறீங்களா? மீதி இருக்கக்கூடிய அனைவருமே அந்த நிலையில இருக்காங்களா? நம்ம தரவுகளை பார்த்து பேச வேண்டியது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கோட்டீஸ்வரன், மகாராஷ்டிராவாகட்டும், இப்ப சமீபத்தில் தேர்தல் நடந்த பீகார் ஆகட்டும், அங்க அறிவிச்ச அந்த 10,000 பெண்களுடைய வாக்குகள்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பீகார்ல அதிகப்படியான வாக்குகள், பெண்களுடைய வாக்குகள் 71.6% பெண்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு தாக்கத்தை அங்க ஏற்படுத்திட்டு தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தமிழகத்திலையும் இது தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் பீகார் அளவுக்கும் மகாராஷ்டிரா அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா அந்த மாநிலங்களில் இந்த பணம் கொடுக்கறது, இந்த ஃப்ரீபின்ற கலாச்சாரம் கம்மி. நம்மளை பார்த்து தான் அவங்க கற்றுக்குறாங்க. தாலிக்கு தங்கம் அப்படின்னா இன்றைக்கி தங்கத்துக்கு விற்கிற விலைக்கு அவங்களுக்குலாம் தலை சுத்தம். லேப்டாப்னா அவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்ததே கிடையாது. ஆனால் இங்கே லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க, இப்போவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடு மாடு கோழி கொடுத்ததெல்லாம் வந்து இந்த மாநிலம் வந்து முன்னோடி. அதே மாதிரி இங்கே வந்து காலை உணவாகட்டும், மதிய உணவாகட்டும், இல்லை வந்து சத்துணவாகட்டும், எல்லாத்துலேயுமே முன்னோடி. அப்போ அங்கே வந்து ஒரு 10,000 ரூபா பணன்றது வந்து 10,000 அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இங்கே 10,000 சரி ஓகே 10,000 போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன காரணம், அவங்களோட பொருளாதாரத்தோடு நம்மளோட பொருளாதாரம் ஒப்பிடும்போது நம்ம ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால் இங்கே வறுமை இல்லை, விவசாயிகள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, மீனவர்கள் எல்லாம் வந்து பயங்கர குஷியாக இருக்காங்க. நான் அந்த வாதத்துக்குள்ளே போகல. பீகாரோடவோ உத்தரப்பிரதேசத்தோட மகாராஷ்டிரத்தோடவோ இல்லை மகாராஷ்டிரத்தை விட்டுருக்கு, மத்திய பிரதேசத்தோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடோட நிலைமை இது ஒன்று. இரண்டாவது வந்து ஒரு சில நேரத்தில் இந்த வாக்காளர்களுக்கு அது தேர்தல் நேரத்தில் பண்ணக்கூடிய விஷயந்தான் இது. ஏன்னா போன பொங்கல் நமக்கு இனிக்கலை, ஆனால் இந்த பொங்கல் இனிக்குது. போன வாட்டி வந்து வெயில் காயில் குழுன்னு சிம்லா மாதிரி இருந்தது மெட்ராஸு, ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து கோடை வந்து 2,000 ரூபாய் நமக்கு தேவைப்படுது. இதே அதிமுக காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அப்போது அவங்களுக்கு வந்து அந்த தேர்தல் பொங்கல் இனிச்சுது, 2,500 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் அந்த 2,500 ரூபாய்க்கு வந்து மக்கள் வந்து பெருசாக போடலை. இதே அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு காலத்தில் வந்து சென்னை வெள்ள பாதிப்புக்கு 5,000 ரூபாய் எல்லாருக்கும் போட்டாங்க. மாடி வீடு, ஏழை வீடு, குடிசை வீடு, ஓட்டு வீடுலாம் இல்லை, எல்லாருக்கும் போட்டாங்க. அது சென்னையில் வந்து, ஏன்னா சென்னை வந்து திமுகவோட கோட்டை என்று சொல்லப்படுற இடத்துல சென்னையில் வந்து அன்றைக்கி அதிமுகவுக்கு ஒரு சில தொகுதிகள் கிடச்சிது. அப்போ அந்த பணம் போடுறது அப்படின்றது என்னென்னா, இல்லை ஒரு ஃப்ரீபி கொடுக்கறது என்னென்னா, ஒரு கட்சிக்கு எதிராக வரக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி தடுத்து நிறுத்துவதற்கு உதவும். இப்போ ஒரே நேரத்தில் வந்து இங்கே வந்து நம்ம வந்து 3,000 ரூபாய் கொடுக்குறோம், இல்லை 5,000 ரூபாய் கொடுக்குறோம். அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த 1,000 ரூபாய் 2,000 ரூபாயும் கிடையாது, காசு இல்லைன்ற அந்த வாதத்தை வைக்கிறோம்.
ஆனால் வாக்காளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும்போது சலுகைகள் நிறைய கொடுக்குறோம். நிறைய அமைப்பினர் வந்து இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க. செவிலியர்கள் இருக்கட்டும், இல்லை ஆசிரியர் பெருமக்கள் இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சில இடத்துல வந்துட்டு உங்களுக்கு விவசாயிகள் ஒரு சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. பட் இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், அதில் டவுட்டே கிடையாது. பெண் வாக்காளர்கள் வந்து அவங்கள வந்து ஒரு ஹோல்டு பண்ணுறதுன்றது கஷ்டம். ஆண் வாக்காளர்களை கவர்வது கொஞ்சம் சுலபம். பெண் வாக்காளர்களை கவர்றதுன்றது வந்து அவங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆண்களை விட அதிகமாக பெண்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் பெண் வாக்காளர்களை வந்து கவர்ந்து அதை வந்து ஓட் பேஸை இன்டாக்டாக வைக்கணும்னா தொடர்ந்து ஒரு சில திட்டங்கள் செய்யணும். நீங்கள் ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்குன்னு ஒன்று பெரிய திட்டங்களோ பெரிய விஷயங்களோ கிடையாது. ஒன்று குடும்பத்துக்குன்ற மாதிரி திட்டங்கள் இருக்கும், இல்லைனா பெண்களை மையமாக வைத்திருக்கோம்ல, இல்லை குழந்தைகள் இளம் சமுதாயம் அதை சார்ந்து தான் இருக்கும். 40 வயசு ஆணுக்கு மேலே அவன் இருந்தான்னா இல்லா கட்டினா என்ன அப்படின்ற மாதிரி தான் எல்லா அரசாங்கமும் இருக்குது. அதே நிலைமை தான். ஆனால் ஆண்கள் பார்த்தா போய் ஓட்டம் அவங்களும் போடுறாங்க. அப்போ பெண் வாக்காளர்களை பொறுத்தவரையிலும் இந்த அரசு ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா விஜய் அவர்களோட என்ட்ரிக்கு அப்புறம் பெண் வாக்காளர்களோட மைண்ட் செட்டில் ஷிஃப்ட் வருமா, நமக்கு அதுவும் நகரங்களில் வந்து விஜய் வந்து அதிகமாக ஓட்டு வாங்கினா அது எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்துன்ற மாதிரி ஒரு சில சிக்கல்கள் இருக்கும்பொழுது திமுக என்ன பண்ணுறாங்கன்னா அதை சீரியஸாக எடுத்து என்னென்னலாம் பண்ணால் அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வராது. ஏன்னா 2 வாட்டி வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்தது கிடையாது. அப்போ இந்த வாட்டி ஆட்சிக்கு வரணுன்ற அந்த முயற்சியில் தீர்க்கமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு என்பது இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக இருக்குது, ஒரு பிரச்சாரமாக இருக்குது. அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே தராசில் நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. பட் அந்த இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறதோ இல்லை பெண்களுக்கு ஒரு 5000 ரூபாய் இந்த அட்வான்ஸ் போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணும். ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேலன்சிங் ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ தேர்தல் களத்தில் திமுக முந்துதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அது வந்து ஏன்னா இன்னும் ஒரு 2.5 மாதம் இருக்குது, புரியுதுங்களா? நீங்கள் வந்து இது வந்து ஒரு மாத சம்பளம் கிடையாது. இன்னொன்று ஃபஸ்ட்டு ஒரு 2.5 வருஷத்துக்கு கொடுக்கல. அப்படி கணக்குன்னு போட்டால் 27,000 ரூபா பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருன்னா விஜயோ இல்லை எடப்பாடி பழனிசாமி வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா இப்போ நாங்கள் ஜெயிச்சு வந்தால் மாதம் 2000 கொடுப்போங்கிறாங்களே. அதாவதுங்க ஒரு விஷயம் எனக்கு உண்மைன்னு ஆகிப்போச்சு. என்னன்னா இதே 2000 ரூபாய் அதிமுக அனௌன்ஸ் பண்ணப்போ கொடுப்பாங்களா கொள்வாங்களான்னு கேட்டாங்க. 5000 கொடுத்து இப்போ ஒருத்தர் செஞ்சு காட்டிட்டார். யார்? முதல்வர் ஸ்டாலின். அதனால் ஜனங்க வந்து அது 2000மோ 1000மோ இல்லை அவங்க வசதிக்கு நாளைக்கு ஒருத்தர் 3000 அறிவிக்கிறாரோ அதை வந்து ஓரளவுக்கு ஓகே கொடுக்க முடியும். அதாவது பணத்தில் அரசில் கஜானாவில் காசு இல்லை, மத்திய அரசு பணம் கொடுக்கல, அதில் திட்டம் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்போ மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. இப்போ கொடுக்கணும், தேர்தலில் கொடுக்கலன்னா தோற்று போயிடும்னு ஒரு பயம் வந்தால் அதிமுகவும் அன்னைக்கு கொடுத்தது, இன்னைக்கு திமுக அதை விடவே அதிகமாக கொடுக்குது. அப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அது தேர்தல் தோல்வி பயம்னு எடுத்துக்க முடியுமா? நான் அப்படி தான் பார்ப்பேன். அன்னைக்கு கொடுத்தப்போ நான் அதை விமர்சனம் பண்ணேன், இன்னைக்கு கொடுத்தப்போ விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் நான் விமர்சனம் பண்ணுவேன், ஆனால் மக்கள் அதை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. மக்கள் அதை ஏற்றுக்குருவாங்க. எங்கள் பணம் எங்களுக்கு வருது, இந்த கட்சி எங்களுக்கு செஞ்சுருக்கு, அதனால் வந்து நம்ம அதுக்கு ஓட்டு போடலான்னு கூட நினைப்பாங்க. மக்களோட எண்ணோட்டம் வேறு, நம்ம பத்திரிகையாளரோட எண்ணோட்டம் வேறு. நம்ம வந்து எல்லாமே வந்து ஹாங்காங் மாதிரி சிங்கப்பூர் மாதிரி வெளிநாடுகள் மாதிரி வரணுன்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அது அப்படி அது ஆகிறது கிடையாது. மக்களை பொறுத்தவரையிலும் இது வந்து சாமானியனுக்கு இன்றைக்கி 5000 ரூபா காலையில் திடீர்னு அவங்களோட இயல்புல இருந்து பார்க்கும்போது திடீர்னு 5000 ரூபா கிரெடிட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு சந்தோஷம். 2வது இது யார் போட்ட காசு தெரியலையே, அவங்க யாருன்னா எடுத்துக்கிறதுக்குள்ளே போய் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்போம். கிட்டத்தட்ட இதில் ஒரு பாதி பேர் இந்த நேரம் அந்த காசை செலவே பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் யதார்த்தம். செந்தில்வேல், சுருக்கமா தேர்தல் தோல்விக்கான பயம் தான் இதுக்கு காரணமா இருக்க முடியும் அப்படின்ற வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? சுருக்கமா வெற்றிக்கான யுக்தி அப்படி எடுத்துக்கலாம். நான் முதலே சொன்னேன், எல்லா கட்சிகளுமே தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகத்தான் உழைக்கிறார்கள். வெற்றி பெறுவதற்காக உழைக்கிறார்கள்னால என்ன அர்த்தம்? தோல்வியை தவிர்க்க வேண்டும். அப்போ தோற்றுருவாங்கன்னு நினைக்கிறாங்களா? அப்படி இல்லை. தோற்றுவிடக்கூடாது என்று எல்லா கட்சிகளும் என்ன செய்யும்? முனைப்போடு வேலை செய்யும் தானே. எந்த கட்சியாவது தேர்தலில் தோக்கணுங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கு? தோக்கணுங்கிறதுக்காக வேலை செய்யும். வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வேலை செய்வார்கள். வெற்றி பெறுவதற்கான உத்தியில் ஒன்றாகவும் இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். பொதுமக்கள் சார்பாக 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் இல்லை, வேர்ல்டு கப் 4 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வந்தால் நல்லா இருக்கும். அது வெற்றிக்கு உண்டான யுக்தியாக இருக்கட்டும், இல்லை தோல்விக்கு உண்டான பயமா. எங்களுக்கு தேவை இந்த 4000 5000 அடிக்கடி கரண்ட் பில்லாம் நிறைய வருது, ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட முடியல. அது இந்த February Marchலேயே போட்டிங்கன்னா புண்ணியமாக போகும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷபீர், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அறிவிப்பு? இது மகாராஷ்டிரா, பீகார், ஜார்க்கண்ட், ஹரியானா, அதுக்கப்புறம் வந்து அசாம், எல்லா மாநிலங்கள்லையும் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ் இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து நடத்துகிறாங்க. குறிப்பாக இதே மாதிரியான இதே டிசைனில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அந்த மாநிலங்கள்லையும் வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு பீகார்லலாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. நிதிஷ்குமார் ஜெயிச்சதற்கு மிக முக்கியமான காரணம் அது.
அதே மாதிரி உங்களுக்கு மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே லாட்கி பெஹன் அந்த ஸ்கீமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட் ப்ளஸ் தீபாவளி போனஸ் அப்படின்னு கொடுத்தாரு. அதனால் தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. மகாராஷ்டிராவில் இப்போ நடந்த பிஎம்சி கார்பரேஷன் எலெக்ஷனில் 3000 ரூபா கொடுத்தாங்க, இதே டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீமில் தான். அப்போ இந்த ஸ்கீம்ஸோடைய தாக்கம் என்பது தேர்தலில் ஒரு ஆளுகின்ற அரசுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பை மீண்டும் உருவாக்குகிறது. இது ஒரு இதில் வந்து உங்களுக்கு வந்து 50% கன்வர்ஷன் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வாக்கு சதவீதம் என்பது வந்துடும், பெண்களுடைய வாக்கு அப்படின்றது வந்துடும். அப்படின்னா இதை மையப்படுத்தி தான் வந்து ஆளுகின்ற அரசாங்கங்கள் இந்த திட்டங்களை வகுக்கிறாங்க, இந்த திட்டங்களை இது பண்ணுறாங்க. ஸோ இது மற்ற மாநிலங்களில் வேலை செஞ்சிருக்கு. இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிவிடென்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னும் போது தமிழ்நாட்டிலையும் அதற்கான தாக்கம் என்பது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இந்த திட்டம் அவங்க வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 2-3 நாளில் பட்ஜெட் வரப்போகுது, பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது இது தேர்தல் நெருங்கும் போது அறிவிச்சிருக்கலாம். ஒரு நெருக்கடி என்பது திமுகவுக்கு இருக்கிறது. என்னன்னா அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்பொழுதைய இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக திமுக அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸோடு நடக்கின்ற இந்த பிரச்சனை, அதே மாதிரி விஜய்க்கான ஆதரவு கூடிக்கொண்டே வருகிறது. இது எல்லாமே வந்து ஒரு விதமான திமுக ஏதோ கொஞ்சம் டவுனாக போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் என்பது உருவாகின்ற இந்த சூழலில் சடனாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தது எதிர்கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஷாக் தான். எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. அப்போ நிச்சயமாக இது வந்து திமுகவுக்கு ஒரு இமேஜை வந்து இந்த பெர்செப்ஷன் வைஸ் இமேஜை கூட்டுது. ரெண்டாவது கட்சியினர் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தை இது ஏற்படுத்துகிறது. அதாவது திமுக வந்து இந்த எலெக்ஷனில் டிஃபென்சிவ்ல இல்லை, நாங்கள் அஃபென்சிவ்ல இருக்கோம், இந்த திட்டங்களை அறிவிச்சுட்டு நாங்கள் வந்து தேர்தல் களத்துக்கு போகிறோம், இன்னும் பல திட்டங்களை அறிவிக்க போகிறோம், மேனிஃபெஸ்டோ மற்ற விஷயங்கள், இன்னும் வந்து டேப் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 1 by 1 பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த திட்டம் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு அதை செய்திருக்கிறார்கள். இங்கே என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து அரசியல் எதிரிகள் இந்த திட்டத்தை தடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை அப்படின்னு அவர் கொண்டு வராரு. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து ஒரு பாஜக ஆதரவு வக்கீல் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இந்த மாதிரி வானத்தையும் பூமியையும், அதாவது சந்திரனையும் சூரியனும் தவிர மீதி எல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் இந்த 5 மாநில தேர்தலில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த கேஸ் ஹியரிங் வந்து நாங்கள் எடுக்கிறோன்றாங்க. எங்கேயாச்சும் இது வந்து தடைப்பட்டு விடுமோ, இந்த திட்டம் வந்து போட முடியாமல் போய்விடுமோ அப்படின்றதுனால இதை முன்கூட்டியே அவசரப்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ ஏதோ ஒரு திட்டம் வந்து பாஜக வச்சிருக்கிறது இதை முடக்கிறதுக்காக. ஸோ அந்த விஷயத்தை வந்து முறியடித்து விட்டு இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ சுவாமிநாதன் சொன்ன அந்த கருத்துக்கள்லாம் நான் உடன்படுறேன். ஏன்னா நிச்சயமாக இந்த திட்டம் வந்து உண்மையிலேயே திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த திட்டத்தில் ஒரு குளறுபடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3000 ரூபா 3 மாதத்துக்கான இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த தேர்தல் இது கோடைக்கால சலுகை அப்படின்னு ஒரு பணம் 2000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ அது வந்து 1,31,00,000 பெண்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கிறது. கோடை காலத்தில் அவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ இந்த பணம் வந்து மற்றவர்களுக்கு ஏன் கொடுக்கப்படலை அப்படின்ற அந்த கேள்வியும் வந்து எழும். நியாயப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் இந்த கேள்வி எழுப்பி இருக்கணும். நீங்கள் வந்து இன்னைக்கு சுவாமிநாதன் பேசும்போது சொன்னார், ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நீங்கள் அந்த பணம் கொடுப்பீங்களா அப்படின்னு. ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல. அப்போ உங்களுக்கு வந்து இதில் என்ன நோக்கம் இருக்கிறது? முழுக்க முழுக்க செந்தில் சார் சொன்ன மாதிரி அரசியல் நோக்கம் தான். அரசியல் காரணங்களுக்காக வாக்குகளை பெற வேண்டும். ரெண்டாவது பெர்செப்ஷன் வைஸில் நாம் வந்து ஒரு அஃபென்சிவ்ல இருக்கோம், எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு திமுக இதை செய்திருக்கிறது. இந்த தோற்றத்தின் மேலதான் ஒரு கேள்வி வருது ஷபீர். இப்போ அதிமுக ஏற்கனவே குலவிளக்கு திட்டம்னு அறிவிச்சதாகட்டும், இல்ல திரு விஜய் ஆகட்டும், அவர்களுக்கு இது ஒரு பின்னடைவா ஏற்படுத்தாதா? நிச்சயமா ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க எல்லாம் திட்டங்களை அறிவிக்கிறாங்க. விஜய் இன்னும் அறிவிக்கல, என்ன திட்டத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு அறிவிக்கல. அதிமுக அறிவித்திருக்கிறது. ஆனால் இவர் கொடுத்து விட்டு அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்றத பார்ப்பாங்க இல்லையா? முதலமைச்சர் அறிவிப்பு வந்த உடனே எல்லாரும் ஃபோனை போய் பார்க்கும்போது மெசேஜ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஏடிஎம்ல போய் பார்த்து அதை செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கெல்லாம் வந்து உள்ளபடியே 5000 ரூபா அப்படின்றது ஒரு பெரிய பணம். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வாழுகின்ற பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த உரிமை தொகை அப்படின்றது ஒரு பெரிய பணம். அது அவங்களுடைய வாழ்க்கையும் மாற்றி இருக்கிறது, வாழ்வாதாரத்தையும் மாற்றி இருக்கிறது, அதை சப்போர்ட் பண்ணுது. இன்னும் 2000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னும் போது அந்த ப்ராமிஸையும் அவங்க நம்ப தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா கொடுத்துட்டு அதை ப்ராமிஸ் பண்றாரு, அப்போ இதை கொடுத்தவர் அதையும் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிப்பாங்க.
ஆனால் இதில் ஒரு அவசரப்பட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, இது இப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இது தேர்தல் வரைக்கும் எப்படி இந்த விஷயத்தை நீங்கள் சஸ்டெயின் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் வந்து திமுகவுக்கு சேலஞ்ச். ரெண்டாவது, இதில் நான் சொன்னது போல் கோடைக்கால பாதிப்பு அப்படின்றது அனைவருக்குமான பாதிப்பு. அப்போ மற்றவர்களுக்கு என்ன திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண போறாரு? இப்போ கோடைக்காலம் அப்படின்னும் போது ரேஷன் கார்டு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன திட்டம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 45 நாள்லயே கிட்டத்தட்ட மக்களுக்கு வந்து ஒரு 900 ரூபா வந்திருக்கும். பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் 1000 ரூபா, அப்புறம் இந்த 5000 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட 9000 ரூபாய் சில பேருக்கு கிடைச்சிருக்கு, சில பேருக்கு அந்த 9000 ரூபாய் கிடைக்கல. அப்போ அந்த டிஸ்பாரிட்டி எல்லாம் வந்து எப்படி சரி பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி. நீங்க கொடுத்ததுக்காக பல பேர் வாக்களிப்பாங்க, கொடுக்காம போனதுக்காக மக்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றதும் வந்து இதுல பொருளாதார நிலையை தான் திரு செந்தில்வேல் சுட்டி காட்டி பேசினாரு. சுருக்கமா ஷபீர் சொன்னதுல நான் சொன்னதா சொல்லி ஒரு கருத்து சொன்னாரு, வாக்குகளை தேர்தல் அரசியலுக்காகத்தான் சொன்னேன். நான் அந்த மீன்ல சொல்ல, நான் தெளிவா சொன்னேன், எல்லா அரசியல் கட்சிகளுமே திட்டங்களை செயல்படுத்துவது என்பது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக தானே. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், வெறும் வேற எந்த திட்டத்தையும் போடாம காசை மட்டும் கொடுத்து இன்னைக்கு ஓட்டு வாங்கணும்னு திமுக நினைச்சிருந்துச்சுன்னா அது கடுமையாக விமர்சிக்கக்கூடியது. இன்னைக்கு நடந்த 2 நிகழ்வு விரைவாக சுட்டி காட்டுறேன். கீழடியில் திறந்த வெளி அருங்காட்சியகத்தை திறந்திருக்காங்க, அதுவும் இன்னைக்கு தான் நடந்திருக்கு. இது பாராட்டுதலுக்குரியதா இல்லையா? இன்றைக்கு மலேசியாவிற்கு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் டூர் போயிருக்காங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட வீடியோ கால் பேசினார். அப்போ நான் தான் அருகில் இருந்தேன் காலையில், நான் கூட அந்த வீடியோ எடுத்து என் பேஜில் போட்டுக்கிறேன். 44 சாமானிய வீட்டு பிள்ளைகள் மலேசியா போயிருக்கிறாங்க. அங்கே போய் யாரோட உரையாடுறாங்கன்னா 14 சாமானிய அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் அங்கே மலேசியாவில் உயர்கல்விக்காக பல்கலைக்கழகங்களில் படிக்கிறார்கள். எல்லாம் அரசு செலவு. அந்த பிள்ளைங்களோட இவங்க கான்ஃபரன்ஸ்ல பேசுறாரு. இப்போ நேற்று கிண்டியில முதலமைச்சர் பல்வேறு நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். 2 நாளைக்கு முன்னாடி டாடா நிறுவனத்தில் போய் கார் தொழிற்சாலையில் தொடங்கி கார் உற்பத்தியாக வெளியில் வந்துடுச்சு. வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலையில் கார் உற்பத்தியாக வெளியில் வந்துடுச்சு. தமிழ்நாடு இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக பொருளாதாரத்தில் 4 ஆண்டுகளில் உயர்ந்திருக்கிறது. நான் ஒரு வார்த்தை, வெல்லும் தமிழ் பெண்கள் கூட்டு சாட்சியா வச்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கூட்டு வச்சு சாட்சியா சொன்னாங்க. இது எதுவுமே நடக்காம வெறும் பணத்தை மட்டும் கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு மனநிலையில் திமுக இருக்குதுங்கிற ஒரு தோற்றத்தை யாரும் ஏற்படுத்த வேண்டாம். இதுவும் நடந்திருக்கிறது, அதுவும் நடந்திருக்கிறது, கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி போதாமைகளும் இருக்குது, அது வேற. பட் இதுவும் நடந்திருக்கு, திட்டமும் நடந்திருக்கு. ஷபீர், போன சுற்றுல குறுக்கிட விரும்புனீங்க, சுருக்கம். இல்ல, நீங்க அரசாங்க திட்டங்கள், அரசுடைய வேலையே திட்டங்களை போட்டுவது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது. நீங்க அரசு திட்டங்களை வந்து ப்ரமோட் பண்ணலாம், அதை பற்றி பேசலாம். ஆனால் ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை போட்டு விட்டது அப்படின்றதுக்காகவே மற்ற திட்டங்களை யாரும் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுல நியாயம் கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து தேர்தலுக்காக செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ இது வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு வந்து இது எவ்வளவு நிதி ஆதாரம் மாநிலத்துக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு நிதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் இதுக்கு வந்து உங்களுக்கு நிதியை ஒரு 6000 கோடி ரூபாய் எடுத்துட்டு வராங்க, இமீடியட்டா எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் போது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு, இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்கள், எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை விட சேலரி வந்து 40,000 ரூபாய் குறைவு. அப்போ அந்த மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவங்கள சேலரியை வந்து உயர்த்துவதற்கு நிதி ஆதாரம் இல்லை. தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள், அவங்களுக்கு வந்து அவங்கள பர்மனன்ட் பண்ணுறதுக்கோ அவங்கள வந்து கார்பரேஷன் எம்ப்ளாயீஸாக சேர்க்கறதுக்கு வந்து நிதி இல்லை. செவிலியர்கள் போராடுகிறார்கள், அவங்கள பர்மனன்ட் பண்ணுறதுக்கு நிதி இல்லை. எதுக்குமே நிதி இல்லாத அரசு, இத்தனைக்கும் அசெம்பிளியில் நடக்கக்கூடிய லைவ் ப்ரொசீடிங்ஸை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு கூட நிதி இல்லாத அரசு வாக்குகளை சேகரிக்க வேண்டும், தேர்தலில் வந்து அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு பணம் செலவு பண்ணுவது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? மற்ற போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதற்கு இல்லாத நிதி இதற்கு இருக்காதுன்னு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்கள் கைத்தட்டி ஆதரித்து அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்து அரசு ஊழியர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்றேன். பிரச்சனைகள் குறித்து இந்த அரசு கன்சர்னா எடுத்துக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், முடிந்த அளவுக்கு அதற்கு சுமூக தீர்வை எட்ட முயற்சிக்கிறார்கள். ஷபீர் சொன்னதே நான் இப்படி சொல்றேன். அவர் சொன்னார் இல்லையா, மற்ற திட்டங்களை ஒரு திட்டங்களை போடுவது அரசுடைய வேலை. ஒரு திட்டத்தை அரசு சிறப்பாக போட்டிருக்கிறதுக்காகவே இன்னொரு திட்டத்தை விமர்சிக்காம இருக்கணும்னு கட்டாயம் இல்லைன்னா இல்லையா, அதே தான் நான் சொல்றேன். வேறு சில பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகவே புதிய ஒரு திட்டத்தை போடக்கூடாதுன்னு கட்டாயம் இல்லைல்ல, வேற ஒரு திட்டத்தை செய்யக்கூடாதுன்னு கட்டாயம் இல்லைல்ல. ஸோ எந்த அரசாக இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகள் இருக்கும், நீட்ஸ் இருக்கும், மக்கள் போராடுவாங்க, இன்னொரு பக்கம் அரசு திட்டங்கள் அறிவிக்கும், போராடக்கூடிய மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறதா? மாறாக ஜெயலலிதா அம்மையார் மாதிரி எஸ்மா டெஸ்மா சட்டம் போட்டு கைது பண்ணி மாற்றுத்திறனாளிகள், கண் தெரியாத மாற்றுத்திறனாளிகளை கைது பண்ணி கொண்டு போய் சுடுகாட்டில் விட்டாங்களாங்கிறது இருக்குல்ல, அப்படி இல்லை. பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களா, சுமூக தீர்வு எட்டுகிறார்களா என்றால் இந்த அரசு அதை நிச்சயம் செய்திருக்கிறது. பேசுவோம் திரு செந்தில்வேல். திரு சுவாமிநாதன், ஒட்டுமொத்தமாக பேசும்போது, எல்லாரும் பேசும்போதும் கேட்கும்போது
பெண்களுக்கு இதனால நிச்சயமா பலன் இருக்கிறது. அதே போல இதன் காரணமாக திமுகவுக்கும் பலன் இருக்கிறது அப்படின்றதுதான் பொதுவான கருத்து. அதுதான் நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இப்ப ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி அறிவித்திருக்கக்கூடிய அதிமுகவும் களத்துல திமுகவை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகாவும் இதை எப்படி எதிர்கொள்வார்கள்? இல்ல, அவர்கள் இனிமேல் ரொம்ப வீரியமாக இதை பேசுவார்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் குலவிளக்கு திட்டம் 2000 ரூபான்னு அறிவித்தேன், பாத்தீங்களா நான் அறிவித்தேன், திமுக அரசு செய்து விட்டது என்று சொல்லி அவர் இனிமேல் களத்துல போய் பேசுவாரு. விஜய் அவர்கள் இன்னிலிருந்தே சொல்ல ஆரம்பித்து விட்டார், என்னை பார்த்துதான் செய்ய ஆரம்பித்தார்கள் என்பது போன்ற விஷயங்களை சொல்ல ஆரம்பித்துட்டார். சோ அப்ப அது ரெண்டும் இன்னுமே கொஞ்சம் வீரியமாக அவர்கள் முன்னெடுப்பாங்க, அதை முன்னெடுப்பாங்க. இன்னொன்று, தேர்தல் அறிக்கையில எடப்பாடி பழனிசாமி அவர்களே திருத்தம் செய்ய வேண்டியது கூட வரலாம், இன்னுமே இந்த தொகையை உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறதா. ஏன்னா இன்னைக்கு திமுகவும் அதை சொல்லிட்டாங்க. சோ அந்த மாதிரியான சில நெருக்கடிகள் இருக்கு. பட் இது கிரவுண்ட்ல நான் சொன்ன மாதிரி மேடம், எதனால இது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றேன்னா, ஒரே ஒரு சின்ன புள்ளிவரம் சொல்ல ஆசைப்படுறேன் மேடம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஒரு நாள் வேலைக்கான சம்பளம் 330 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல 15 நாட்கள் வேலை செய்தா கிடைக்கக்கூடிய ரூபாங்கிறது 5040 ரூபா. கிட்டத்தட்ட 30 நாட்கள் ஒரு 15 நாட்கள் வேலை கிடைத்தா ஒரு 100 நாள் வேலை திட்டம் போகக்கூடியவங்க பார்க்கக்கூடிய தொகையை கிட்டத்தட்ட ஒரே நாள்ல ஒரு அக்கௌண்ட்ல காலையில தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் விழுந்துருச்சுங்கிறது. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 12525 கிராமங்கள் இருக்கு. இந்த 12525 கிராமங்கள்லயும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் சம்பளம் வாங்கணும். அது இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஏன் முன்னுதாரணமா சொன்னா, அதை ஒட்டிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கிறதுனால. சோ அப்ப அப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த 5000 ரூபாங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மக்கள் மத்தியில. இன்னொன்று மிக முக்கியமா, செந்திலனை பேசுகிற பொழுது ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அவங்க விண்ணப்பிக்கல, நான் அண்ணே விண்ணப்பிக்கல என்பது போன்ற சில தகவல், வசதியானவர்கள் அவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலன்னாங்க. ஆமா, அதுல கிட்டத்தட்ட அண்மையில நடந்துச்சுல மேடம், அந்த ஜனவரியில பொங்கல் பரிசு தொகுப்பு, பொங்கல் பரிசு தொகுப்புல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ ஒரு முழு கரும்பு, கிட்டத்தட்ட 1 கிலோ சர்க்கரை, இதை மட்டுமே நம்ம 2,22,00,000 குடும்ப அட்டைக்கும் கொடுத்துருக்கோம், கூட 3000 ரூபாயும் கொடுத்துருக்கோம். அப்ப பொங்கல் பரிசு தொகையை விண்ணப்பிக்காமலே அவர்களுக்கு அத்தனை பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதே நேரத்துல அடுத்த மாசமே நீங்க போன மாசம் 3000 ரூபாய் கிடைச்சவருக்கு இந்த மாசம் 5000 ரூபாய் கிடைக்கல. அப்ப அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உள்ளுக்குள்ள ஏற்படுத்தல. போன மாசம் 3000 ரூபாய் எனக்கு தந்துச்சு கவர்மெண்ட், 3000 ரூபாய் என்னதான் இருந்தாலும் உங்க அரசு ஊழியரா இருந்தாலும் பெரிய வசதியானவர்களாக இருந்தாலும் நீங்க இன்னைக்கு ஏன் எல்லாரும் ஆதார் கார்டு எடுக்கிறோம், இன்னைக்கு ஏன் எல்லாருமே ஒரு ஓட்டர் ஐடி எடுக்கிறோம், அது மாதிரி இது ஒரு உரிமை நினைப்பாங்க. நீங்க உரிமை தொகை தான் வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு வரையறை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அது ஒரு வகையான ஒவ்வாமை ஏற்படுத்தலாம். ஒன்று. இன்னொன்று, ஒரே ஒரு நிமிடம் மேடம், இந்த சபீரனை பேசுகிற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டாங்க, பலகட்ட போராட்டங்களை குறிப்பிட்டாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் விட மிக மிக முக்கியமா மாற்றுத்திறனாளிகள் போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 ரூபா தான் தமிழ்நாட்டுல பென்ஷன். அவங்க சொல்றாங்க, கூட்டணி கட்சி சிபிஎம்ஏ சொல்லுது, புதுச்சேரியில 4800 ரூபாய் கொடுக்குறாங்க, தெலுங்கானால 4000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆந்திரால 6000 ரூபாயில இருந்து கடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 15000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 3வது நாளா மாற்றுத்திறனாளிகள் போராடிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு நிதி இல்ல, இதை கூட்ட முடியல, மாற்றுத்திறனாளிகளை கூட்ட முடியல. ஒரே ஒரு சின்ன கற்பனை பண்ண, ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க சாதாரணமா இருக்கக்கூடிய 1,31,00,000 பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை தொகை 2000 ரூபாய், ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கிடைக்கக்கூடிய தொகை 1500 ரூபாய். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க சாதாரண பேருந்துல மகளிர்கள் இலவசமா போயிடலாம். கேப்போம் சுவாமிநாதன், 2 முக்கியமான புள்ளிகளை தொட்டிருக்காரு. நம்ம ஏற்கனவே கேட்டதுதான், 1,31,00,000 பெண்களுக்கு இருக்குன்னா மற்றவர்களுக்கு எங்கே, அவர் உதாரணத்தோட சுட்டி காட்டிட்டு இருக்காரு. சுருக்கமா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா? தாலிக்கு தங்கம், யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் கண்டிப்பாக இந்த தங்கத்தை வாங்கலைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு கொண்டு போய் தங்கத்தை கொடுத்தாங்களா? லேப்டாப் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்குறாங்களா? எல்லா திட்டமுமே ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கானதான் மேடம். இது என்ன வாதம்னு புரியல. அவர் சாமிநாதன் ரொம்ப கவலைப்பட்டு ஒரு நரேட்டிவ் எப்படியா செட் பண்ணி பாருங்க, உங்களுக்குலாம் வரல, நீங்க எப்படியா இந்த அரசுக்கு திரும்புங்கன்னு அவர் கடுமையா போராடி பார்க்குறாரு. அவருக்கு ஒரு ஆசை, அப்படியாவது அவங்க கொஞ்சம் பேர் திரும்பிட மாட்டாங்களான்னு. அப்படி இல்லை, அவங்களுக்கு தெளிவாக தெரியும். மாதம் 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குறவர் தெளிவான புரிதோடு தான் இருப்பார். 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவருக்கு அந்த புரிதல் இருக்கும். அப்படி இல்லை, அவர்கள் ஏன் நமக்கு தரவில்லை என்று நினைப்பார்கள். நினைக்க வச்சிருவார் போல இருக்கு சாமிநாதன். எப்படியாவது எல்லா ஸ்கீம், நான் என்ன சொல்றேன், சரி ஸ்கூட்டிக்குன்னு ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்களே ஜெயலலிதா மேடம், சாமிநாதன் இல்ல ரொம்ப சிரமப்பட்டீங்க சாமிநாதன், ஸ்கூட்டிக்குன்னு ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்களே ஜெயலலிதா மேடம். அப்ப ஆண்கள் எல்லாம் கோவித்துக் கொள்வார்கள், ஸ்கூட்டிக்கு கொடுத்தீங்க ஏன் பல்சருக்கு கொடுக்கல, அப்படிலாம் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சா என்னத்துக்கு வருது? எல்லா திட்டமுமே ஏதோ ஒரு எல்லா திட்டமுமே ஏதோ ஒரு செக்டார் மேடம். பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறாங்க, 2 விதம். நான் முடிச்சறேன். இந்த இதுலயும் இல்ல ரேஷன் கார்டு இது ரொம்ப இல்ல, அதுல இல்லன்னா கூட அந்த கோடைகால நிதி அப்படின்றது கூட ரேஷன் கார்டு இந்த திட்டத்தை நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இது மகளிர் உரிமை தொகையை வழக்கு போட்டு நிறுத்துவதற்கு ஒரு சதி நடக்குதுன்னு சொல்லி முதலமைச்சர் முன்பணமா கொடுக்குறாரு. எல்லா கட்சிகளும் தேர்தல் வெற்றிகளுக்காகத்தான் திட்டங்களை தீட்டுகிறார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது இங்கே அது பார்வை மாறுபடுங்கிற கருத்தில் நான் உடன்படுறேன். ஆனா இவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, எனக்கு அது எனக்கு புரியவே இல்லை. ஏங்க நான் இப்படி கேட்கறேங்க,
விஜய் சாமிநாதன் ரொம்ப தெளிவா ஒரு நிமிஷம், விஜய் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தங்கள் வீட்டுக்கு இது வரலன்னு நினைப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? நினைக்க மாட்டாங்கல்ல. மீதி இருக்கக்கூடிய அனைவருமே அந்த அப்படி நிலையில நான் சொல்லல, இருப்பாங்க. நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். இல்ல நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு எத்தனை விண்ணப்பம் வந்திருக்கு நீங்க எத்தனை பேருக்கு தெரியுமா சொல்லுங்க? எத்தனை விண்ணப்பம் வந்திருக்கு? விண்ணப்பம் வந்ததுல அது எத்தனை பரிசீலிச்சிருக்காங்க அந்த டேட்டா வச்சு பேசு. 1 கோடி சரி பேசுவோம். அதுல எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க? இப்ப சுவாமிநாதன் சுருக்கமா ஒரு 30 லட்சம் பேருக்கு மட்டும்தான் கிடைக்கல. 30 லட்சம் பேருக்கு ஏன் கிடைக்கலங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுவும் பரிசீலிக்கப்படும் தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப பரிசீலிக்கப்படும். நீங்க மற்றவங்க ஏன் விண்ணப்பிக்கவே இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதானே அவங்க விண்ணப்பிக்கவே இல்லை. தொடர்ந்து பேசுவோம் திரு கோட்டீஸ்வரன், உங்களுடைய கருத்து. ஷபீர் அவர்கள் சொல்லும்போது 9,000 ரூபாய் எல்லாருக்கும் வந்திருக்கு இந்த 40-45 நாளில். 9,000 வராதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா 9,000 வராதவங்க காண்டா இருப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. எதிர்த்து வேணால் ஓட்டு போடுவாங்க, ஆளுகின்ற அரசுக்கு போட மாட்டாங்க. 9,000 ரூபாய் வந்தவங்க சந்தோஷத்தில் இருப்பாங்க. அதில் முக்கால்வாசி பேரோ பாதி பேரோ திருப்பி போய் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யதார்த்தம். இப்போ இதெல்லாம் மனசில் வச்சு தான் அரசு என்பது இந்த பணத்தை கொடுக்கறது, திட்டங்கள் அறிவிக்கிறதெல்லாம் இருக்குது. இதனுடைய பிரச்சனை யாருக்கு இது அதிகமாகும்னா விஜய் அவர்களுக்கு இதோட தாக்கம் வரும். காரணம் என்னென்னா அவங்க இன்னும் தேர்தலுக்கு அறிக்கையே விஷயங்கள் சொல்லலை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்கும்னு. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போட்டி போட்டு 2,000, 3,000, 5,000 இவங்க ஒரு ரேஞ்சில் போயிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் சொல்கிறார் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு இலவசம், இந்த ஊழல் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ டீம் விஜய்க்கு வேலை எக்ஸ்ட்ரா. ஆல்ரெடி அவர் போய் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சாரம் பண்ணுறதில்ல, வெயிலில் போகிறாரு, சில பல பிரச்சனைகள் வருது, ஒரு நிறைய பேர் பார்த்து பழகிறதுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லாத பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் தன்னோட அந்த கருத்துக்களை கூர்மைப்படுத்துறது, மக்களை போய் அதிகமாக சந்திக்கிறது அதெல்லாம் பண்ணோம். இதில் ஒரு விஷயம், சரி இப்போது 5,000 ரூபா கொடுத்துட்டாங்க அதனால் சேஃபாக இருக்கலாம் அப்படின்லாம் இருக்க முடியாது. டிவி, மிக்சி, கிரைண்டர் கொடுத்து தோற்றுருக்குறாங்க, அம்மா உணவகம் திறந்து வச்சு தோற்றுருக்குறாங்க, 2,000 ரூபா பொங்கலுக்கு கொடுத்து தோற்றுருக்காங்க. அதனால் இது ஒரு சேஃப்டிக்கு தான் கொண்டு போவோமே தவிர்த்து. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும்னா, அந்த சுவாமிநாதன் சொன்னார் பாருங்க, மாற்றுத்திறனாளிக்கு சிக்கல் இருக்குன்னு. அதிலலாம் ஃபார்மு கொடு, அத்தை கொடு, இத்தை கொடுன்னு, அதாவது கேட்காத ஆளுக்கு கொட்டி கொடுக்குறோம் வாக்கு இருக்குன்னும் பொழுது. ஆனால் போராட்டம் பண்ணுறவங்களை கடந்து போகிறதுன்றது அதை அரசியல்லாம் பார்க்காம தமிழக அரசு தாயுள்ளத்தோடு சீக்கிரமாக நடந்துக்கிறது இந்த அரசுக்கு நல்லது. இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சுவாமிநாதன் ஏதோ ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் கிடையாது. அதாவது மனிதாபிமானத்துக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் வரணும். உங்களுக்கு வாக்கு அரசியலோ அது எந்த அரசியலோ பார்க்க வேணாம். நம்ம வீட்டில் ஒரு தம்பியோ தங்கையோ அது மாதிரி இருக்காங்க, இல்லை அண்ணனோ அக்காவோ இருக்காங்கன்னா அது பாதிப்பு எவ்வளோ. நல்லா வேலைக்கு போகிறாங்க பெண்கள், அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். ஆனால் அந்த மாதிரி பாதிப்புள்ள இருக்கிறவங்களுக்கு ஃபார்ம் நாங்கள் கம்மியாக கொடுப்போன்றது அது சரியில்லை. அதை சீக்கிரமாக பண்ணணுன்றது நம்மளோட கோரிக்கை. ஏற்கனவே செந்தில்வேல் அவர்களும் பதில் சொல்லியிருந்தாரு. இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்கள் ஐயா தோப்பாவினுடைய பெயரை இன்றைக்கு நெல்லையில் ஒரு சாலைக்கு வைத்திருக்கிறார்கள். ஐயா தோப்பாவின் உள்ளபடியே அவருடைய நூலை வாசித்தனாக நேசித்தனாக தமிழக அரசுக்கும் நெல்லை மாநகர இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது.